அமெரிக்கா இப்போது சிவில் வாரோட எச்சில இருக்காங்க என்று சொல்ல முடியும். அமெரிக்காவில் இருந்து வருகின்ற செய்திகளை நாங்கள் உற்று கவனிக்கும் போது, நான் இப்போ சொன்னதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்னென்ன செய்திகள் வெளிவந்திருக்கு என்பது நாங்கள் இப்போது லைன்ல பார்க்கலாம். அமெரிக்காவோட அட்லாண்டிக் செய்தி ஊடகம் தரப்பிலிருந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற மக்களுக்கும் அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி போர்ஸுக்கும் இடையிலான மோதல் இப்போது 61% மாறியிருக்கு. இது கூடிய சீக்கிரமே இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கையில லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து வருகின்ற போட்டோஸை பார்க்கும்போது, லாஸ் ஏஞ்சலஸ்ல இப்போது போராட்டம் இடம்பெறுது. அந்த போராட்டக்காரர்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ட்ரம்பர்களுக்கு எதிராக உலகட்ட வார்த்தைகளால் திட்டி எழுதியிருக்காங்க. அதிலும் அவர்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ, சிவர்களாக இருக்கட்டும், கார்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கின்ற டிராபிக் சைன் போர்டாக இருக்கட்டும், அனைத்திலுமே கட்ட வார்த்தைகளால் எழுதியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக ட்ரம்பர்களை திட்டியும் எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரியே டெத் டு அமெரிக்கா என்று எழுதியிருக்கிறார்கள், டெத் டு கோகனைஸ் டோமினேஷன் என்று எழுதியிருக்கிறார்கள், டெத் கோப்ஸ் என்று எழுதியிருக்கிறார்கள். இப்படி கட்ட வார்த்தைகளால் அமெரிக்காவை திட்டுறது மட்டுமில்லாமல், அங்கே இருக்கிற கோப்ஸை திட்டுறது மட்டுமில்லாமல், அங்கே இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான கேவலமான வார்த்தைகளையும் திட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோட்டில் போய்கொண்டிருந்த ஒரு காரை பார்த்து இன்னும் ஒரு காரில் வந்த நபர்கள், நீ இல்லீகல் அகதி, நான் ட்ரம்பிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன், நீ ஒரு இல்லீகல் அகதி என்று சொல்லி அவருக்கு எதிரான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியிருப்பார்கள். அதுக்கான வீடியோ இப்போது ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற இல்லீகல் அகதிகளை நான் வெளியேற்ற போறேன்னு சொன்னது சரியான விஷயம்தான். பட் அதுக்கான நடவடிக்கையில் இவர் ஈடுபடும் போது அங்கே இருக்கின்ற அகதிகளுக்கும் அங்கே இருக்கின்ற அமெரிக்கர்களுக்கும் இடையிலான மோதலானது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சு அது ஒரு வெறுப்பாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இதனாலதான் ஒரு காரில் போய் கொண்டிருந்த நபருக்கு எதிராக இன்னொரு காரில் வந்த நபர் இப்படி வெறுப்பு பேச்சை பேசுவதாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்காவோட கோபிஸுக்கு எதிராகவும் அமெரிக்காவில் இருக்கின்ற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராகவும் கெட்ட வார்த்தைகள் வசனங்களால் எழுதுவதாக இருக்கட்டும், இப்படி நிறைய நடவடிக்கைகள் அமெரிக்காக்குள்ளேயே சிவில் வாருக்கான அறிகுறியாக தான் மாறி நிற்குது. ஒன்று அமெரிக்காக்குள்ள போராட்டங்கள் கலவரமாக மாறுவது, இன்னொன்று அவர்களை அடக்குவதற்காண்டி நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸ் அமெரிக்காவோட அரசாங்கம் களமிருக்கிறது. நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸாக இருக்கணும், மெரைன் போர்ஸாக இருக்கணும், இவர்களை வேறொரு நாட்டில் மிலிட்டரி ரீதியான ஆப்ரேஷனை செய்யறதுக்காண்டி தான் அனுப்புவார்கள். வேறொரு நாட்டுக்கு எதிரான போரில் ஈடுபடுவதற்காண்டி தான் இவர்களை அனுப்புவார்கள். பட் அமெரிக்காவோட அரசாங்கம் தங்களுடைய நாட்டுக்கே இவர்களை களமிறக்கி இருக்கிறதுல இருந்து இது சிவில் வாருக்கான முதலாவது படியாகத்தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கின்ற அகதிகளுக்கு எதிரான வெறுப்பை காக்க ஆரம்பித்தபடியால் கூடிய சீக்கிரம் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும். இது சிவில் வாராக மாற ஆரம்பிக்கும். இதனைத்தான் அமெரிக்காவோட எதிர்க்கட்சியாக இருக்கின்ற கமலா ஹாரிஸ் அவர்களும் சொல்லியிருக்கார். அதே மாதிரி நிறைய நபர்கள், நிறைய வல்லுநர்களும் இது கூடிய சீக்கிரமே அமெரிக்காக்குள்ள சிவில் வாராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கையில கலிபோர்னியாவினுடைய கவர்னர் ட்ரம்புக்கு எதிராக தன் வழக்கை தொடர போறேன்னு சொல்லியிருந்தார். அதையும் நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸையும் மெரைன் போர்ஸையும் கலிபோர்னியாவினுடைய லாஸ் ஏஞ்சலஸ் நகருக்கு களமிறக்கியதுக்கு எதிராக கோர்ட்டில் நான் வழக்கு போட போறேன்னு சொல்லி கோர்ட்டில் வழக்கை பதிவு செய்திருந்தார். பட் நீதிமன்றம் இந்த வழக்கை நிராகரிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கையில் அமெரிக்காவுக்கு அருகில் இருக்கின்ற மெக்சிகோவோட பிரசிடென்ட் இந்த போராட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார் என்றால், இப்படி போராட்டம் கலவரமாக மாறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அமெரிக்கா மெக்சிகன் சிட்டிசனுக்கான இண்டஸ்ட்ரி நாங்கள் பாதுகாக்கணும், அவர்களை நாங்கள் பாதுகாக்கணும். பிக்கஸ்ட் அமெரிக்கன் மெக்சிகன் கோஆபரேஷனை ஏற்படுத்துவதற்கான அழைப்பையும் மெக்சிகோவோட பிரசிடென்ட் இப்போது விடுத்திருக்கார். பட் இந்த மெக்சிகோவோட பிரசிடென்ட் லாஸ் ஏஞ்சலஸ்ல மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கார் என்ற செய்தியில ஏற்கனவே அமெரிக்காவோட செக்யூரிட்டி தரப்பிலிருந்து, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். பட் அது தவறான செய்தி என்பதை மெக்சிகோவோட பிரசிடென்ட் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிற இந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சு அந்த போராட்டம் கலவரமாக மாற ஆரம்பிச்சு அது மிகப்பெருசாக மாறிக்கொண்டிருக்கு. இப்படி லாஸ் ஏஞ்சலஸ்ல மட்டும் இந்த வேறு அமெரிக்காவில் இருக்கின்ற வேறு மாகாணங்களில் இருக்கின்ற நகரங்களையும் போராட்டம் மிகப்பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஆகவே ஒரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற இல்லீகல் அகதிகளுக்கு எதிரான வெறுப்பை காக்குகிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கின்ற இல்லீகல் அகதிகளும் அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு எதிரான வெறுப்பை காக்குகிறார்கள். அதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மெக்சிகோ தரப்புல இருந்து அமெரிக்காக்களில் போராட்டத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல. பட் மெக்சிகோவும் இப்படி அமெரிக்காவுக்குள்ள லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்கிற பிரச்சனைக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் முன்கூட்டியே இந்த பிரச்சனையை அடக்கணும் என்றதுக்காண்டி ட்ரம்ப் அவர்கள் மெரைன் போர்ஸையும் தங்களுடைய நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸையும் களமிறக்கி இருக்காரு என்ற ஒரு கேள்வியும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. பட் இப்ப நடக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் உற்று கவனிக்கும் போது இந்த பிரச்சனை அமெரிக்காக்குள்ளே சிவில் வாரை ஏற்படுத்த போது என்பது தெளிவாக தெரியுது. ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடென்டாக பதவியேற்றதுல இருந்து ஒரு வருஷம் அவரோட ஆட்சியானது நிலைத்து நின்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்று ஏற்கனவே நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கையில அமெரிக்காக்குள்ள சிவில் வாரானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருந்தார்கள். அதுக்கான நடவடிக்கைகள் தான் இப்ப போய்கொண்டிருக்கு. அதுக்கான செய்திகளும் தான் இப்ப வெளியே வந்திருக்கு. ஆகவே அமெரிக்காக்குள்ள சிவில் வாரானது ஏற்பட்டது என்றால் அது நிறைய நாடுகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும்.
முக்கியமாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கும் அமெரிக்கா இவ்வளவு நாளுமே ஜாரி எதிர்த்தார்களோ அந்த நாடுகளுக்கு இது மேற்படி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் என்று சொல்ல முடியும். இப்படி அமெரிக்காவுக்கு செல்வாரானது ஏற்பட்டு விடுமோ என்ற குழப்பமானது போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அமெரிக்காவோட ராணுவத்தினுடைய சேர்மனாக இருக்கின்ற ஜெனரல் டான் கெய்ன் அவர்கள் இப்போது அமெரிக்காவோட டெக்னாலஜியானது வளர்ச்சி அடைவதற்கு நீண்ட வருடங்கள் இருக்குது என்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். இரண்டாவது உலகப் போராக இருக்கட்டும், கோல்டு வாராக இருக்கட்டும், அதாவது பனிப்போராக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவோட டெக்னாலஜி அந்த அசுரபகமாக வளர்ச்சியடைந்திருந்தது. அமெரிக்காவால் ரெவல்யூஷனரி சிஸ்டத்தை உருவாக்க முடிந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு இடையில, ஒரு சில வருடங்களுக்கு இடையே அமெரிக்காவால் ரெவல்யூஷனரி சிஸ்டங்களை உருவாக்க முடிந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால் B-29 பாம்பஸ் விமானமாக இருக்கட்டும், நியூக்ளியர் சம்மரினாக இருக்கட்டும், இதனைத்தையுமே பேப்பர்ஸ்ல இருந்து, அதாவது பேப்பர்ஸ்ல வரும் வரைபடமாக இருந்து காம்பேட் யூஸுக்கு கொண்டு வரதுக்கு, அதாவது புரோட்டோடைப்பை உருவாக்கி அதனை அமெரிக்காவோட ராணுவத்தில் யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு வெறும் 5 வருடங்களை விட குறைவான வருடங்களை தான் அமெரிக்காவோட டெக்னாலஜியானது எடுத்திருந்தார்கள். அமெரிக்காவோட டெக்னாலஜி கம்பெனிகள் எடுத்திருந்தார்கள். பட் இப்ப அமெரிக்காவோட ராணுவத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு, உதாரணத்துக்கு சொல்லணும் என்று அமெரிக்காவோட பேசிக் காம்பேட் வெஹிக்கிளை டெவலப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 16 வருடங்கள் அமெரிக்காவோட கம்பெனிகளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைட்ரிகேட்டை உருவாக்குவதாக இருந்தால் 20 வருடங்களை விட அதிக வருடங்கள் அமெரிக்காவோட கம்பெனிகளுக்கு தேவைப்படுது. ஆகவே அமெரிக்காவோட மிலிட்டரி கம்பெனிகளும் டெக்னாலஜி கம்பெனிகளும் இப்போது தங்களுடைய டெவலப்மெண்ட்டில் ஈடுபடுவதற்கு நீண்ட நாட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தான் இவர் இப்போ முன்வைச்சிருக்கார். இவர் வைக்கின்ற குற்றச்சாட்டு 100% உண்மையான குற்றச்சாட்டு என்று சொல்ல முடியும். இரண்டாவது உலகப் போரில் நிறைய நாடுகளுக்கு வெப்பன்ஸை அமெரிக்கா சப்ளை பண்ணினார்கள். இதனால் புதிய வெப்பன்ஸை டெவலப் பண்ணிக்கொண்டு இருந்தாங்க. இரண்டாவது உலகப் போர் முடிவடைந்த பிறகு சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பனிப்போரானது ஏற்பட்ட பிறகு மாற்றி போட்டி போட்டு புதிய டெக்னாலஜி இவர்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். சோவியத் யூனியன் ரஷ்யா 1992 வீழ்ச்சி அடைந்த பிறகு அமெரிக்காவுக்கு போட்டி போடுவதற்கு யாரும் இல்லாதபடியால் அமெரிக்காவோட டெக்னாலஜி ஆனது வளர்ச்சி அடைகின்ற வீதமானது குறைய ஆரம்பிச்சு அமெரிக்கா தங்களுடைய டெக்னாலஜியை டெவலப் பண்ணுவதற்கு நீண்ட வருடங்கள் இருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இப்போது சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், தங்களோட டெக்னாலஜியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்கு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு ஈடு இணையாக அமெரிக்கா செயல்படணும் என்று நினைச்சாலும் அமெரிக்காவில் அவ்வளவு ஈஸியாக தங்களுடைய டெவலப்மெண்ட்டை செய்ய முடியல. இதற்காண்டி 20 வருடங்களுக்கு அதிகமான வருடங்களே அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. பட் சீனா மற்றும் ரஷ்யா அந்த அளவு வருடங்கள் எடுக்காமல் குறிப்பிட்ட ஒரு சில வருடத்திலேயே தங்களுடைய மிலிட்டரி வெப்பன்ஸை பேப்பர்ஸ்ல இருந்து, அதாவது பேப்பர்ஸ்ல வெறும் வரைபடமாக இருந்து அதனை காம்பேட் யூஸுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சில வருடங்கள் தான் அவர்களுக்கு தேவைப்படுது. ஆகவே அமெரிக்காவுக்கும் சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில போட்டியானது வந்து என்றால் கண்டிப்பாக இதில் அமெரிக்கா பின்தங்கித்தான் நிற்பார்கள். இதனால தான் சீனா தரப்பிலிருந்து 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை கண்டுபிடித்து அதனை சோதனை ஓட்டம் கூட நடத்தி விட்டார்கள். பட் இப்பதான் அமெரிக்கா தரப்பிலிருந்து 6ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே செய்கிறார்கள். அதுக்கான போர் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட போறோம் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். ஆகவே இதுல இருந்து சீனா மற்றும் ரஷ்யாவோடு ஒப்பிடும்போது அமெரிக்கா நீண்ட தொலைவில் இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும், பின்தங்கி இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இதனை தாண்டி அமெரிக்கா எப்படி முன்னோக்கி வர போறார்கள், சீனா மற்றும் ரஷ்யாவை எதிர்த்து நிற்க போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே நாங்கள் ரஷ்யா பக்கம் வந்தோம் என்றால் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிற லவ்ரோவர்களும் பெலரஸோட ஃபாரின் மினிஸ்டரும் பேசியிருக்கிறார்கள். இதன்போது பெலரஸை பிரிக்ஸ்ல மெம்பராக மாற்றுவதற்கு ரஷ்யா உதவி செய்வோம் என்பதை ரஷ்யா தரப்பிலிருந்து வாக்குறுதியாக பெலரஸுக்கு கொடுத்திருக்காங்க. பெலரஸும் ரஷ்யாவையும் எடுத்து பார்த்தோம்னா 2 நாடுகளுமே உற்ற நண்பர்கள் என்று சொல்ல முடியும். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்க முன்னமே ரஷ்யாவுக்கு தேவையான உதவிகளை பெலரஸ் செய்தார்கள், பெலரஸுக்கு தேவையான உதவிகளை ரஷ்யா செய்தார்கள். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகும் ரஷ்யாவுக்கு எதிராக பெலரஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது. ரஷ்யாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திருக்கிறார்கள். ஏன் ரஷ்யாவுக்கு தேவையான உதவிகளை பெலரஸ் செய்கிறார்கள் என்று சொல்லி ஐரோப்பிய மேற்குலக நாடுகளும் பெலரஸுக்கு எதிரான பொருளாதார தடைகளையே போட்டார்கள். அந்த அளவு பெலரஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவானது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்படி இருக்கிறது தான் பிரிக்ஸ்ல மெம்பராக பெலரஸை மாற்றுவதற்கான உதவிகளை பெலரஸுக்கு ரஷ்யா செய்வோம் என்பதை தான் ரஷ்யா வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ரஷ்யா தரப்புல இருந்து தங்களுடைய ஏஐ எக்ஸ்பீரியன்ஸை பிரிக்ஸ் நாடுகளோட ஷேர் பண்ணுவதற்கு தயாராக இருக்கும் என்ற அனௌன்ஸ்மெண்ட் செய்திருக்கிறார்கள். ரஷ்யா மல்டிபோலார் வேர்ல்டை உருவாக்கணும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு உற்ற துணியாக சீனா இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இந்த பிரிக்ஸினுடைய முக்கியமான இலக்கு மல்டிபோலார் வேர்ல்டை உருவாக்கணும் என்றுதான். அந்த வகையில் தான் ரஷ்யா தாங்கள் கண்டுபிடித்த டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், அதனை பிரிக்ஸ்ல மெம்பராக இருக்கிற மற்ற நாடுகளுக்கு ஷேர் பண்ணவும் தாங்கள் தயாராக இருக்கும் என்பதை தான் ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான மல்டிபோலார் வேர்ல்டு என்று சொல்ல முடியும். அமெரிக்காவை எடுத்து பார்த்தோம்னா தங்களோட டெக்னாலஜியை உருவாக்கினாலும் அதனை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல வருடங்கள் எடுப்பார்கள். உண்மையை சொல்லணும் என்றால் அதனை தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்க மாட்டாங்க, மேற்குள்ள நாடுகள் கொடுக்க மாட்டார்கள். இப்படி இருக்கையில் அதனை தாண்டியும் அவர்கள் தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு அதனை கொடுப்பதாக இருந்தால் பல வருடங்களுக்கு பிறகுதான் அதனை கொடுப்பார்கள். அதாவது அந்த டெக்னாலஜியில அமெரிக்கா அடுத்த கட்ட வளர்ச்சி அடைந்த பிறகுதான் அதனை மற்ற நாடுகளுக்கே கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியும். பட்
ரஷ்யாவாக இருக்கட்டும், பிரிக்ஸில் இருக்கிற நாடுகளாக இருக்கட்டும், அவர்கள் மல்டி போலார் வேர்ல்டை நோக்கி போறபடியால் தங்களுடைய டெக்னாலஜியை தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு ஷேர் பண்ண ரஷ்யா தயாராக இருக்கிறார்கள். பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஷேர் பண்ணவும் இப்போது ரஷ்யா தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில பிரேசில் வச்சுதான் இந்த வருடம் பிரிக்ஸ் மாநாடு இடம்பெற இருக்கு. இப்படி இருக்கிற பிரேசிலோட பிரசிடென்டாக இருக்கிற லுலா அவர்கள் பிரிக்ஸ் நாடுகளும், அதாவது பிரிக்ஸும் G20 நாடுகளும் தான் இந்த குளோபல்ல நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு கீ ரோலை பிளே பண்ணுவார்கள் என்று சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40% GDP ஆனது இந்த G20 நாடுகளிலும் பிரிக்ஸ்லையும் தான் தங்கி நிற்கிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையை சொல்லணும்னா பிரிக்ஸில் மெம்பராக இருக்கிற அதிகமான நாடுகள் G20 மெம்பராக இருக்கிறார்கள். G20 இருந்து வந்து பிரிக்ஸில் மெம்பராக இல்லாத நாடுகள் எது பார்த்தோம் என்றால் அது மேற்குலக நாடுகள். அவர்களோட ஜிடிபியில் ஒப்பிடும்போது பிரிக்ஸினுடைய ஜிடிபி அசுரவு வலிச்சடைந்திருக்கு என்று சொல்ல முடியும். மேற்குலக நாடுகளுக்கும் பிரிக்ஸுக்கும் இடையிலான ஜிடிபி போட்டியை எடுத்து பார்த்தோம் என்றால் ஈடு இணையாக செய்யப்படுவார்கள். ஏன் மேற்குலக நாடுகளை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பிரிக்ஸினுடைய ஜிடிபி ஆனது இருக்கும் என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் தான் இந்த உலகத்தில் நடக்கின்ற குளோபலாக நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு பிரிக்ஸ் ஆனது கீரோலாக இருப்பார்கள் என்று பிரேசிலோட பிரசிடன்ட் சொல்லியிருக்கு. அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் கலை நிலவரத்துக்கு வந்தோம் என்றால் ரஷ்யா இப்போது இரண்டு ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைனோட தலைநகரமாக இருக்கின்ற கீவில் இருக்கின்ற போரிஸ்பில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அருகில் இருந்த டார்கெட்டை குறிவைத்து துல்லியமான தாக்குதலை செஞ்சிருக்காங்க என்ற செய்திகள் வெளிவந்திருக்கு. இதற்கான வீடியோஸும் இப்போது வெளிவருது. இதனால இந்த இடமான தீப்பற்றி எரிவதற்கான வீடியோஸும் வெளிவருது. உண்மையை சொல்லணும் என்றால் இப்போது உக்ரைன் காசாவாக மாறிக்கொண்டிருக்காங்க என்றே சொல்ல முடியும். காசாவை எப்படி இஸ்ரேல் தலைமட்டமாக்குகிறார்களோ அதே மாதிரியான தாக்குதலை கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா செய்ய ஆரம்பித்து கொண்டிருக்காங்க. முழுமையாக ரஷ்யா அப்படி ஒரு தாக்குதலை மேற்கொள்ளல. பட் ரஷ்யா மேற்கொள்ளுகின்ற தாக்குதலால் இப்போது உக்ரைன் தரைமட்டமாக ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். உக்ரைனில் இருக்கின்ற முக்கியமான பகுதிகள் அனைத்துமே சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கு. ஆகவே கூடிய சீக்கிரம் இந்த போரை முடித்தா நல்லது. அப்படி இல்லாமல் இந்த போர் இன்னுமே எஸ்கலேஷன் அடைஞ்சது என்றால் காசா மாதிரி உக்ரைன் மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கின்ற செய்திகள் தான் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி நாங்கள் மிடில் ஈஸ்டுக்கு போனோம் என்றால் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட பிஹேவியர், அதாவது நியூக்ளியர் புரோகிராமுக்கான பேச்சுவார்த்தையில் ஈரானோட பிஹேவியர் அப்படியே சட்டென்று மாறிட்டு தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். உண்மை சொல்லணும்னா ட்ரம்ப் அவர்கள் இப்போது ஈரானை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கார் என்று சொல்ல முடியும். ஈரான் இஸ்ரேலோட நியூக்ளியர் புரோகிராமுக்கான டாக்குமெண்டை திருடி இருக்கிறார்கள். டாப் சீக்ரெட்டான டாக்குமெண்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். தங்களுடைய உடலமைப்பை பயன்படுத்தி ஈரான் இங்க முக்கியமான டாக்குமெண்டை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இந்த டாக்குமெண்டானது ஈரானோட கைவசம் வந்த பிறகு இந்த பிரச்சனையில இந்த நியூக்ளியர் புரோகிராமுக்கான பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்த போறோம் என்ற பிரச்சனையாக இருக்கிறது. இதுல இப்போது ஈரானோட கையானது ஒரு படி மேல ஓங்கி இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த டாக்குமெண்ட் ஆனது ஈரானுக்கு கிடைச்ச பிறகு ஈரானோட போக்கானது கொஞ்சம் சட்டன்னு மாறி இருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நியூக்ளியர் புரோகிராமுக்கான பேச்சுவார்த்தை நடந்த போது இவ்வளவு நாளுமே அமெரிக்கா சொல்வது ஈரான் கேட்டார்கள். இந்த டீல் சைன் ஆகணும் என்றுதான் ஈரான் தரப்பிலிருந்து சொன்னார்கள். பட் இப்போது ஈரான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றாங்க. நாங்கள் எங்களுக்கான யுரேனியத்தை என்ரேஜ் பண்ணியே தீர்வோம். நீங்கள் யுரேனியத்தை என்ரேஜ் பண்ணக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்றீங்க. பட் எங்களுக்கான யுரேனியத்தை நாங்கள் என்ரேஜ் பண்ணி தருவோம். எங்களுடைய பாதுகாப்புக்காண்டி நாங்கள் யுரேனியம் என்ரேஜ்மெண்ட் செய்தே ஆகணும் ஈரான் தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். பட் அமெரிக்காவோட ட்ரம்ப் அவர்கள் ஈரான் யுரேனியம் என்ரேஜ்மெண்ட்டை செய்யவே கூடாதுன்ற முடிவில் இருக்கார். இதனால தான் இவ்வளவு நாளுமே அமெரிக்காவோட பேச்சு கேட்ட ஈரான் இந்த டாக்குமெண்ட் ஆனது இஸ்ரேலோட முக்கியமான டாக்குமெண்ட் ஆனது ஈரானுக்கு கிடைச்ச பிறகு இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் தங்களை கொஞ்சம் கெத்தாக காட்ட ஆரம்பிச்சு அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு அமெரிக்காவுக்கே கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்குறாங்கன்றே சொல்ல முடியும். இதனால தான் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை பார்த்தும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை பார்த்தும் தன்னுடைய புலம்பலை தெரியப்படுத்தி இருக்கார். பட் என்னதான் அமெரிக்கா புலம்பினாலும் ஈரானோட கைவசம் இப்போது இஸ்ரேலோட முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கிறபடியால் ஈரான் சொல்வதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கேட்கணும். ஈரான் சொல்வதைத்தான் இவர்கள் கேட்டாகணும். ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது இவர்களால் தாக்குதலை நடத்த முடியாது. ஆகவே ஈரான் சொல்வதை கேட்டால் மட்டும்தான் அது இஸ்ரேலுக்கு நல்லதாக இருக்கும். அப்படி நாங்கள் ஆப்பிரிக்கா பக்கம் போனோம் என்றால் கேயோட கடைசி பகுதியில் ரஷ்யாவோட ஆப்பிரிக்கன் கோப்ஸ் ரஷ்யாவுடைய Su-24 பாம்பஸ் விமானத்தை மாநில நிலைநிறுத்தி இருந்தார்கள் என்ற செய்தியில் வெளிவந்திருந்தது. இப்படி இருக்கிற இந்த பாம்பஸ் விமானத்தை பயன்படுத்தி தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியிலும் அதுக்கான வீடியோஸும் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் Su-24 பாம்பஸ் விமானத்தை மாநில ரஷ்யா நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான சேட்டலைட் இமேஜ் ஆனது ரிலீஸ் ஆகி இதனை உறுதிப்படுத்தி இருக்கு சொல்ல முடியும். அதுக்கான செய்தியில் தான் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. மாலியாக இருக்கட்டும், புர்கினா பசோவாக இருக்கட்டும், இவர்கள் தான் ஆப்பிரிக்காவை மேற்குலக நாடுகள்கிட்ட இருந்து விடுதலை செய்வதற்கான முக்கியமான நாடுகளாக இருக்கிறார்கள். பட்
இங்கே ஆட்சி கோப்புகளை மேற்கொண்டு அங்கே இருக்கிற இராணுவத்துக்கு எதிராக தீவிரவாதத்தை வளர்த்து எப்படியாவது மாலி, புர்கினா ஃபசோ போன்ற நாடுகளை தங்கள் பக்கம் இழுக்கணும் என்று மேற்குள்ள நாடுகள் தொடர்ந்து நடவடிக்கையில் ஈடுபடபடியா அங்கே இருக்கின்ற தீவிரவாதிகளை கட்டாயம் அழித்தே ஆகணும். இதற்காண்டு இந்த நாடுகளுக்கு ரஷ்யா உதவி செய்கிறார்கள் என்று சொல்ல முடியும். வாக்னர் குழுவானது மாலியில் இருந்தார்கள். அங்கிருந்து தங்களுடைய வேலைகள் அனைத்தையுமே முடித்துட்டு, தங்களுடைய ஆபரேஷன் அனைத்தையுமே முடித்துட்டு இப்போது மறுபடியும் ரஷ்யாவுக்கு போகிறார்கள். இப்படி இருக்கையில் ரஷ்யாவோட ஆப்பிரிக்கன் கோப்ஸும் இப்போது மாலி போன்ற நாடுகளில் இருக்கிறார்கள். வாக்னர் குழுவும் ரஷ்யாவுடையதுதான், ரஷ்யன் ஆப்பிரிக்கன் கோப்ஸும் ரஷ்யாவுடையதுதான். இவர்கள் இப்போதும் ஆப்பிரிக்காவில் இருந்து அங்கே இருக்கின்ற தீவிரவாதிகளை அழிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்ல முடியும். வாக்னர் குழு இப்போது மறுபடியும் ரஷ்யாவுக்கு போனாலும் ரஷ்யன் ஆப்பிரிக்கன் கோப்ஸ் ஆனது தங்களுடைய வேலைகளை தொடர்ந்து ஆப்பிரிக்காவில் செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உறவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.